சொந்தங்களுக்கு வணக்கம். இதை எதை பத்தின வீடியோ அப்படின்னா பெருசா யாருக்கும் நான் ரெஃபரல் பண்ணதே கிடையாது. எந்த ப்ரொமோஷன் வீடியோ நம்ம போறது இல்ல. ஏன்னா நிறைய பேர் ப்ரொமோஷன் கேட்டாங்க, எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுங்க, நாங்களும் இது பண்றோம் அதை பண்றோம் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையா பட்டா மட்டும் தான் நான் அதை பண்ணுவேன். அது போக பாத்தீங்கன்னா அவங்க உண்மையானதா பண்ணணும், குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால நிறைய ரிஜெக்ஷன் இருந்தது. இந்த என்னோட வீடியோல பாத்துருப்பீங்க, ப்ரொமோஷன் வீடியோவே இருந்திருக்காது. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதை சொல்லணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா நிறைய ட்ரைனிங்ல நீங்க என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத நிறைய பேர் கேட்டாங்க. நான் நிறைய நான் யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சோ இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிஷினை பத்தின ஒரு ரிவ்யூ தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இது தெர்மி கிராஃப்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து நான் வாங்கியிருக்கேன். இது ஏன் அப்படின்னா நீங்க சோலார் ட்ரையர் வச்சிருக்கீங்கல்ல, அதை விட்டுட்டு நீங்க ஏன் எலக்ட்ரிக் ட்ரையர் வாங்குனீங்க அப்படின்ற கொஸ்டின் கண்டிப்பா ரைஸ் ஆகும். இது எதுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பழங்கள்ல வச்சு நான் ஒரு ஆர்என்டி பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஆர்என்டிக்கு இந்த ட்ரையர்ல தான் காய வைக்க முடியும். நியூட்ரிஷன்ஸ் லாஸ் ஆக தான் செய்யும், நம்ம இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிடுங்க. எதுவுமே இல்லாததுக்கு ஏதோ ஒண்ணு ஓகே அப்படின்றது என்னோட கான்செப்ட். பாத்தீங்கன்னா ஒரு சில அந்த பழங்கள் சூரிய குற இடத்துல எவ்வளவு நாள் காய வச்சாலும் காயாது. சோ ரொம்ப நாள் இழுக்குது. அதனால பட் முக்காவாசி 95% நம்ம சூரிய குற இடத்துல தான் உள்ளார வைக்கிறோம். ஒரு சில அந்த சொன்ன ஆர்என்டிக்காக தான் வாங்கியிருக்கேன். சோ இந்த ஆர்என்டில பாத்தீங்கன்னா நம்ம காய வச்சு நல்லாவே சூப்பரா பொடியாக்குது. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரூட்ஸை நான் அடுத்தடுத்து லான்ச்சிங் பண்ணுவேன் கண்டிப்பா. அதுல நான் உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கு. சோ நான் பாத்தீங்கன்னா இது கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கியிருக்கேன். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் கீழே தெரியுறேன். இதே மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் நான் என்னென்ன வச்சிருக்கேன், இதெல்லாம் வேணும், நீங்க உங்களுக்கு அதை ரெஃபரல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன மிஷின்றத ஒரு வீடியோவா லாங் வீடியோ போறேன். அதுக்கு லாங் வீடியோ இல்லைன்னா மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்க லாங் வீடியோ போறேன். இதுல பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் ரொம்ப மேனுவலா நம்ம ஈஸியா கூட ஹேண்டில் பண்ணிடலாம். சோ அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா டைமிங் செட் பண்றது, இதுல பாத்தீங்கன்னா எத்தனை டிகிரின்றத நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். ஒன்னே ஒண்ணு நான் என்ன வேலை பார்த்தேன் அப்படின்னா இந்த எம்சிபி மட்டும் தான் நாங்க வச்சோம். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் கரண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் கரண்ட்ல ஒரு சில கேவி கரண்ட் தான் இருக்கும். அந்த கரண்ட் இது கொஞ்சம் கூட வரும். ஸோ அதனால எக்ஸ்ட்ராவா நான் எம்சிபி வச்சு ஒரு கேவி எக்ஸ்ட்ரா 3 கேவி வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் இதை பத்தினது ரொம்ப நல்லா இருக்கு. வேணும்ன்றவங்க கீழே தெரிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். இது என்னோட சஜஷன் மட்டும் தான். நீங்க வாங்குறதும் உங்களோட விருப்பம். மிஷின் செய்யணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.